என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் நம்ம இந்த லெந்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் உபவாசத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில் 26வது உபவாசமாக வேத புத்தகத்தில் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோனா 3:5. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். பாருங்க, இங்கே வாசிக்கிறோம், நினிவேயின் ஜனங்கள் உபவாசத்தை கூறுகிறார்கள். இப்போ நினிவேயினுடைய உபவாசம், இந்த நினிவேயின் ஜனங்கள் இவர்களுடைய இந்த ஃபாஸ்டிங் சற்று வித்தியாசமானது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், யோனாவை கர்த்தர் நினிவேக்கு அனுப்பினார். இவரோ யோப்பா பட்டணத்துக்கு போய் தர்ஷீஸுக்கு போகிற கப்பலை கண்டு கூலி கொடுத்தார். அவர் அங்கே அடித்தட்டிலே படுத்து உறங்கினார். போகிற வழியிலே கப்பல் பெரிய பாதிப்பை ஏற்படக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு பெரிய சலசலப்பு உண்டாகிறது. யோனாவின் பேரிலே சீட்டு விழுகிறது. யோனா அங்கே கடலிலே தூக்கி எறியும்படி கேட்டுக்கொண்டதினாலே அவர்களும் எரிந்தார்கள். யோனாவை அந்த மீன் விழுங்கினது. இப்போ உள்ளிருந்து 2ஆம் அதிகாரத்தில் யோனா ஜெபித்தார். அப்போ கடைசி பகுதியில் யோனாவை விழுங்கின மீனுக்கு தேவன் கட்டளை கொடுக்க அந்த மீன் கரையிலே கக்கிவிட்டது. ஸோ இந்த 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி இந்த செகண்ட் சான்ஸை யோனா பயன்படுத்திக்கிட்டார். வேறு வழியே இல்லை, பயன்படுத்தி தான் ஆகணும். 2வது வாய்ப்பை பெற்ற யோனா இப்பொழுது 3 நாள் பிரயாண விஸ்தாரமான இந்த நினிவே பட்டணத்தில் இவர் நடந்து சென்று ஊழியத்தை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நினிவே பட்டணம் அசீரிய தேசத்தினுடைய தலைநகரம் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். அப்போ இந்த அசீரியாவினுடைய தலைநகரமாகிய இந்த நினிவேக்குள்ளே தான் இவர் இப்பொழுது நடந்து சென்று பேசுகிறார். நீங்கள் கவனிங்க, 3ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தில் யோனா அந்த நினிவே நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்றார். இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா 6 வார்த்தைகளை தான் சொல்கிறார். 6 வார்த்தைகளை மொத்த நினிவேயும் ஃபாஸ்டிங் எடுத்துட்டாங்க. 6 வார்த்தையில் இவருடைய இந்த செய்தி 6 வேர்ட்ஸ் மெசேஜ்னு சொல்லுவாங்க. 6 வார்த்தைகளை கொண்ட செய்தி. இதில் மொத்த நினிவேயும் எப்படி மாறினாங்க பாருங்கள். 6 வார்த்தையில் இவ்வளோ பெரிய மாற்றம் வருமா? ஏன்னா அனுப்பினது கர்த்தர். அடிக்கடி நம்ம கவனிக்கணும், 2 வார்த்தை பேசினாலும் ஆண்டவரே அவர்கள் இருதயத்தில் இந்த வார்த்தை பதியணும்னு எப்போதும் ஜெபிக்க பழகுங்க. கவனித்து பாருங்கள், இந்த ஜனங்கள் எல்லாம் உபவாசிக்கிறாங்க. எப்படி உபவாசித்தாங்க? முதலாவது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவனை விசுவாசித்தார்கள். இந்த ஃபாஸ்டிங்கில் செய்த முதல் காரியம், அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். பிரியமானவர்களே, நம்ம பாவம் செய்து தேவனுக்கு அருவருப்பாய் வாழும் பொழுது தேவன் வாய்ப்பு கொடுப்பார் என்றால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஆண்டவர் த காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். நான் அடிக்கடி சொல்வேன், 2ஆம் வாய்ப்பை கொடுக்கிற தேவன் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ வாய்ப்பை கொடுக்கிறார். நம்ம ஃபாஸ்டிங் இருந்து முதலாவது தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை தேவன் நிச்சயமாய் அதனுடைய பலனினால் நிரப்புவார். தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்காமல் இருக்கவே மாட்டார். அப்போ ஃபாஸ்டிங் டைமில் மனம் திரும்பும் போதெல்லாம் நம்ம தேவனை விசுவாசித்து நம்முடைய ஃபாஸ்டிங்கை எடுக்கணும். 2வது தாழ்த்தி எடுத்த உபவாசம். முதலாவது தேவனை விசுவாசித்து எடுத்த உபவாசம். 2வது தாழ்த்தி எடுத்த உபவாசம். தாழ்மையோடு இவர்கள் எடுக்கிறாங்க. அதனால தான் அங்கே பார்க்குறோம், அந்த வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம் 3:5. பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். எல்லாருக்குள்ளேயும் அந்த இருதயம் எப்படி செயல்படுது பாருங்க. தாழ்த்தி எடுத்த உபவாசம். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். யாரு? ராஜா. ராஜாவுடைய அந்த வாழ்க்கையை பாருங்கள். அப்போது இந்த நினிவேயின் ஜனங்கள் எல்லாம் தேவனை விசுவாசித்தார்கள், உபவாசித்தார்கள், தாழ்மைப்பட்டார்கள்,
தாழ்த்தி இந்த உபவாசத்தை எடுக்கிறாங்க. மூன்றாவதாக தன் ஆசனத்தையும் இழந்தான். சில நேரம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது கூட நமக்குள்ளே இருக்கிற சில மைண்ட் செட்டை விட்டு எழும்புறதே இல்லை, சிலதை நம்ம விடுகிறதே இல்லை, சிலதை நம்ம தூக்கி எறிகிறதே இல்லை. அதே நிலைப்பாடு தான். ஆசனம் எனக்கு வேண்டாம் என்று ஆசனத்தை தள்ளிவிட்டவன், ஆசனத்தை விட்டு எழுந்தவன், எனக்கு இப்போ சேரா முக்கியம், எனக்கு இந்த பதவியா முக்கியம். சிலரெல்லாம் தேவன் சந்தித்தாலும் தேவன் வாய்ப்பு தந்தாலும் அவர்களுடைய பதவியை காத்துக்கொள்வதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பதவியை விட தேவனுக்காக அந்த பதவியை தூக்கி போட்டுட்டு தேவ சமூகத்தில் தாழ்த்துகிற யாருக்காகவும் தேவன் இரக்கம் பாராட்டுவார். தேவனை விசுவாசித்தார்கள், தாழ்த்தி உபவாசித்தார்கள். மூன்றாவது, தன் ஆசனத்தை ராஜா விட்டு எழுந்தான். அப்படின்னா அந்த தேவ சமூகத்தில் தேவனுக்காக அவன் எதையும் துறக்க ஆயத்தமாக இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஃபாஸ்டிங்கில் கவனித்து பார்த்தீங்களா? 7ஆம் வசனம் 8ஆம் வசனங்களில் பார்க்குறோம், மிருகங்கள் கூட அந்த ஆடு மாடுகள் எல்லாம் ருசி பாராது இருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். அப்படின்னா மொத்த தேசமும் தங்களை தாழ்த்தினார்கள். அப்போ மேய்ச்சல் காட்டக்கூட இல்லையா, நீயும் பட்டினி கடை, ஏன் அழிவு வந்தால் உனக்கும் தான் அந்த அழிவுன்னு சொல்லி தாங்கள் வளர்க்கிற பிராணிகளையும் கூட ஃபாஸ்டிங் எடுக்க வைத்த ஒரு வித்தியாசமான ஃபாஸ்டிங் இந்த ஃபாஸ்டிங் தான். யோசித்து பாருங்களேன், நான் ஃபாஸ்டிங் இருக்கலாம், என் வீட்டு பிராணிகள் இருக்கணுமா? இந்த நினிவேயின் ஜனங்கள் தேவன் கொடுத்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க பாருங்க. என்ன செஞ்சாங்களான்னு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இவங்க எல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். இரண்டாவது, பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள், தங்கள் கைகளின் கொடுமைகளை விட்டு மனம் திரும்பினார்கள். பிரியமானவர்களே, நம்ம ஃபாஸ்டிங்கில் என்ன செய்கிறோம்? நம்ம ஃபாஸ்டிங்கில் எதையோ ஒன்றை விட்டு எழும்ப முடியாமல் தடுமாறுறோம். தூக்கி போடுங்க. எதை வேண்டாலும் தேவ சமூகத்தில் இழப்பதற்கு ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் நாம் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் நிச்சயமாய் அந்த நன்மையை செய்வார், அந்த ரட்சிப்பை கொடுப்பார். இன்றைக்கும் கூட அந்த ஜனங்களைப் போல தேவனை தேடவும், தேவனை கூப்பிடவும், பொல்லாத வழியை விட்டு திரும்பவும், நம்முடைய கைகளின் பொல்லாப்பை விட்டு திரும்பவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இந்த வசனத்தின்படி யோனாவுடைய நாட்களில் இவர் செஞ்ச இந்த 6 வார்த்தைகளை கொண்ட ஒரு செய்தி இவ்வளோ பெரிய அசைவை உண்டு பண்ணி ஜனங்களாம் மனம் திரும்பினாங்களே. இங்கே வாசிக்கிறோம், 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷர் இருந்த இந்த மகா நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் மனம் திரும்புவோம், ஃபாஸ்டிங் இருப்போம், உபவாச நேரங்களில் நம்மளை தாழ்த்துவோம். ஏதோ சில ஆசனத்தை போட்டு உட்கார்ந்துருக்கலாம், அந்த ஆசனத்தை விட்டு நம்ம எழும்ப முடியாமல் அதை பிடிச்சி வச்சிட்ருக்கலாம். நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கிற ஏதோ ஒன்று ஃபாஸ்டிங் டேஸில் தூக்கி போட்டு தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க. ஆண்டு சமூகத்தில் தாழ்மையோடு கூட மனம் திரும்புவோம். கர்த்தர் மனஸ்தாபப்படுவார் தீங்குக்கு. இந்த நாளிலும் கூட யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மனப்பாட பகுதியாய் குறித்து கொள்வோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த 6 வார்த்தைகள் தான் யோனா பேசினார். இவ்வளோ பெரிய ஒரு ரிவைவல் அங்கே கட்டளையிட்டீங்க. அதற்கு காரணம் அந்த அரசர் அந்த ஆசனத்தை விட்டு எழுந்தார். ஆண்டவரே, தன்னுடைய பதவியை கூட துறக்கிறதற்கு ஆயத்தமாக இருந்த ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அரசர் ஆண்டவரே, தாழ்த்தினவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை எங்களுக்கும் தாரும். நாங்களும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக திறப்பில் நிற்க, எங்கள் ஜனங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே மன்றாட கதற ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இடைப்படும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.